ஓம் பிரஜாபதியே ஸ்வாஹா, ஓம் இந்திராயே ஸ்வாஹா, ஓம் அக்னயே ஸ்வாஹா. இந்த வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு. என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் இந்த பூஜைக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். நான் உன்னோட அம்மா கிடையாது. வீட்ல வச்சே நான் இவனுக்கு விஷத்தை கொடுத்துட்டேன். அம்மா, நீங்க ஏமா அப்படி பண்ணீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? ரிதேஷ், இந்த வீட்ல என்னதான் நடக்குது? உங்க அம்மா திடீர்னு எங்க போனாங்க? எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. நேத்துல இருந்து போன் ட்ரை பண்றேன், ஆனா நாட் ரீச்சபிள் தான் வருது. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு ஒன்னும் தெரியல. நான் இதோ வந்துடுறேங்க. சாரதா, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி அங்க போய் ஆகணும். உண்மையிலேயே இது நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன்னா பல பேரோட உயிரை பறிச்ச இந்த பெருந்தொற்று இப்ப முழுசா விலகிடுச்சு. மக்கள் எந்த கட்டுப்பாட்டும் இல்லாம இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மால்ஸ் அண்ட் சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் பழையபடி ஓபன் ஆயிருச்சு. கோயில்ல இருந்த கட்டுப்பாட்டுகளையும் விளக்க போறாங்க. இப்போ நம்ம நாடு இந்த கொடுமையான பெருந்தொற்றுல இருந்து விடை பெற்றது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரியல. சாரதா எப்படி என்ன விஷத்துல இருந்து காப்பாத்தினா? ஏன்னா விஷம் குடிச்சா எல்லாரும் செத்துல போவாங்க. அப்புறம் அந்த கலசம், அம்மா எந்த கலசத்தை பத்தி பேசினாங்க? சாரதாவுக்கு அந்த கலசத்தை பத்தி தான் தெரியுமா? கடவுளே, எவ்வளவு கேள்விகள், எதுக்கும் பதில் இல்லையே. ஒரே நாள்ல இவ்வளவு விஷயங்கள் எப்படி மாறுச்சுன்னு தெரியலையே. சாரதா இந்த ரூம் பக்கம் தானே வந்தா, திடீர்னு எங்க மாயமா மறைஞ்சு போயிட்டா? நான் இப்ப பார்த்தது என்ன? பாம்போட வாலா? நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச காரியத்தை யாராலையும் செய்ய முடியாது. அப்படி ஒரு செயலை பத்தி யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் இந்த பெருந்தொற்றுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்திட்டீங்க. அசுரர்களை அழிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் சுத்தமான காத்தை சுவாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இந்த நாட்டுக்கே நீங்க உயிர்தானத்தை கொடுத்திருக்கீங்க, தெரியுமா? என்கிட்ட யாராவது வந்து கடவுளை பார்த்திருக்கியான்னு கேட்டா அவங்கள்ட்ட நான் கடவுளெல்லாம் பார்த்தது இல்லைங்க, ஆனா சிவன் அருள் பெற்ற உங்களை நான் பார்த்திருக்கேன்னு சொல்லுவேன். நீங்க ரெண்டு பேருமே உங்க சக்தியாலையும் மன வலிமையாலையும் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் எவ்வளவு நன்றி கடன் செலுத்தினாலும் பத்தாது. நான் உங்களை தலை வணங்கி கும்பிடுறேன் சேஷனாகனி, தலை வணங்கி கும்பிடுறேன்.
என்னாச்சு சார்? எதுக்காக இப்படி அதிர்ச்சியா பாக்குறீங்க? தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். இந்த நாட்டை சுத்தி இருந்த ஆபத்து விலகிடுச்சு. ஆனா ஒரு அதிபயங்கரமான ஆபத்து உங்களை நோக்கி வருது. என்ன சொல்றீங்க? எதுவும் புரியலையே. எனக்கு விவரமா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், அந்த ஆபத்து ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. அதை நினைச்சு பார்க்குற சக்தி கூட நமக்கு இல்லை. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாகணும். என்னை பத்தி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா எனக்கு எந்த கெடுதலும் நடக்காது. எந்த ஆபத்தாலையும் என்னை நெருங்க முடியாது. ரிஷப் என் கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது. எனக்கு ஒரு டவுட். ரிஷப் அண்ணா திரும்பவே டியூட்டில ஜாயின் பண்றேன்னு சொன்னாங்களே, உண்மையா? ஐயோ, அப்புறம் அண்ணன் ரொம்ப பிஸி ஆயிடுவாரு. இவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு, பிரேக் எடுக்க தானே செய்யணும். நைஸ் ஐடியா. நம்ம அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணும். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. டேட் பிளான் பண்ணலாம். அட, டேட் கேட்லாம் கிடையாது. உனக்கு தான் தெரியும்ல, டேட்டிங்னா அப்புறம் மொத்த ஃபேமிலிக்கும் டேட்டிங் ஆயிடும். ஏன்னா அண்ணி ஃபேமிலி இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அதை விட ரொம்ப நல்லது என்ன தெரியுமா? அவங்கள நாம தனியா வீட்ல விட்டு போயிடலாம். நாம வெளியே எங்கேயா போயிட்டு வந்துடலாம். அவங்க 2 பேரும் டேட்டிங் வீட்ல, நம்ம எல்லாரும் வெளியில. கிரேட் ஐடியா. நான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அண்ணி, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. சோ நான் உடனே இப்ப கிளம்பணும். ஹீனா, நீங்களும் என் கூட வரீங்களா? கண்டிப்பா. அண்ணி, எனக்கு வீட்ல இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குது. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறேன். சரியா? ரிஷபோட அப்பாவையும் கோவிலுக்கு கூட்டிட்டு வரோம். இன்னைக்கு பிரதோஷம் இல்ல புனித், நீங்களும் எங்க கூட வாங்க. ராதாவுக்காக நம்ம வேண்டிட்டு வரலாம். அப்பா அவளுக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். சரி, எல்லாரும் கிளம்புங்க. நீங்க எல்லாம் பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னீங்களே, போங்க போங்க. எல்லாம் எழுந்துருங்க. போங்க, சீக்கிரம் போங்க. அட என்னடா இது, எல்லாரும் ஒரே நேரத்துல வீட்டோட வெளியே போறாங்க. கோயின்சிடன்ஸ் அண்ணே. சரி, நீங்க 2 பேரும் வீட்ல தானே இருப்பீங்க. அப்ப அண்ணி, அண்ணனுக்கு நீங்க ஒரு சூப்பரான டின்னர் ரெடி பண்ணுங்க. அப்புறம் அண்ணி, நீங்க 2 பேரும் டிபி பண்ணுங்க. ஐ மீன் டைம் பாஸ். பை பை. நான் டின்னர் ரெடி பண்றேங்க. அட இப்ப என்னமா அவசரம்? நான் நமக்காகவும் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன். அப்படியா? அப்போ வீட்ல இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டது உங்களோட பிளான் தானா? இல்லையே, நான் அதை பண்ணலையே. சரிங்க, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சர்ப்ரைஸே அதுதான், கேண்டில் லைட் டின்னர். சரி, நீ இப்ப போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா.